அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். இன்று உலகமெங்கும் பெண்கள் தினத்தை கொண்டாடக்கூடிய அனைத்து மகளிருக்கும் நம்ம சேனல் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல்ல நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரையுமே உங்கள் சகோதரியாக மதிக்கணும், உங்களுடைய தாயாக மதிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பெண்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம வணங்கக்கூடிய கடவுள்களில் கூட அருளக்கூடிய கடவுள்களில் பெண் கடவுள்கள் சிறப்பானவர்கள். கல்விக்கான கடவுளும் சரி, அதே மாதிரி செல்வத்துக்கான கடவுளும் சரி, அவங்க ரெண்டுமே பெண் கடவுள் தான். இதெல்லாம் ஒரு மிகச்சிறப்பான விஷயம் இல்லை, யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ அப்படியாப்பட்ட பெண்கள் இந்த உலகத்திற்குரிய மிக முக்கியமான கொடை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இப்படி இருக்கக்கூடிய பெண்களில் எல்லா துறையிலுமே அவங்க இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க, வளர்ந்துட்டு வராங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். எந்த துறையை எடுத்தாலும் சரி, அறிவியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா போக்குவரத்து துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே, அணுசக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உமன்ஸ் ரொம்ப சூப்பராக கலக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான நபர்கள் பெண்கள். அவர்களுக்கு எல்லா திறமையுமே இருக்கு. ரொம்ப வலிமையானவர்கள், சிறப்பானவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பெண்களில் தனித்துவமாக ஒரே ஒரு பெண்ணை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தினம் இல்லை, அதால அவங்க பர்டிகுலரா உலகத்தில் நிறைய பெண்கள் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கோடான கோடி பெண்கள் இருந்தாலும் சரி, அந்த பெண்களில் இந்த பெண் மட்டும் ரொம்ப முக்கியமான நபர். அவங்க ரொம்ப வெளியிலலாம் கிடையாது. நம்மளுடைய பக்கத்து மாநிலம் கேரளால திருச்சூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க பேர் கேசி ரேகா அப்படின்றது அவங்களுடைய பெயர். அவங்க 2000 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு லவ் மேரேஜ். அவங்க ஹஸ்பண்ட் பேர் கார்த்திகேயன் அப்படின்றது. ரெண்டு பேரும் ஹிந்தி வகுப்புல அறிமுகமாகி ஒரு காதல் திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். காதல் திருமணம்னாலே தெரியும், பயங்கரமான பிரச்சனைலாம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவுலாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா இருந்தது. ஏன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய அந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே தாண்டி அவங்க தனியா வாழறாங்க. ஏன்னா ஃபேமிலியில யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்படி தனியாக வாழக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த மீன்பிடி தொழிலை எடுக்கிறாங்க. மீன்பிடி தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறாங்க. கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டதால ஒரு வசவு ஏற்கனவே அவங்களுக்கு. இதை தாண்டி இன்று பொதுவாகவே மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, பெண்கள் கடலுக்கு உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதையும் வச்சு திட்டுறாங்க. பெண்கள்லாம் உள்ளெல்லாம் போகக்கூடாது, கடலுக்குள்ள போகக்கூடாது, போனா செத்துருவ, இது ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் பத்தி கவலைப்படாம அந்த அம்மா, அதாவது ரேகா அப்படின்றவங்க கடலுக்குள்ள போறாங்க. எவ்வளவு தொலைவு போறாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 20-30 கடல் மைல் போறாங்க. கடல் மைல் அப்படின்றது ஏறக்குறைய 20-30 கடல் மைல்ன்றது ஒரு 45 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டருக்கு மேல. அந்த 45-50 கிலோமீட்டர் கடலுக்குள்ள, ஆழ்கடல் உள்ள போயிட்டு அங்க அவங்க மோட்டார் எப்படி, என்ஜின் எப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது, அப்புறம் மீன் எங்க கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. ஒண்ணா கத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு சீ சிக்னஸ் வருது. அதாவது சீ சிக்னஸ்ன்றது கடலுக்குள்ள போகக்கூடிய மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த சிக்னஸும் வருது. அந்த சிக்னஸையும் அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இப்படி பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணி, எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணி அவங்க 2016 ஒரு சர்டிபிகேட் வாங்குறாங்க. என்ன சர்டிபிகேட் அப்படின்னா CMFRI அப்படின்றதுல ஒரு சர்டிபிகேட் வாங்குற, சென்ட்ரல் மெரைன் ஃபிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றதுல அவங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கி, இன்று நம்முடைய இந்தியாவில் ஒரே ஒரு பெண்மணியாக அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிறவங்க அவங்க மட்டும்தான். அதாவது ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு தகுதியான நபர் அப்படின்ற சர்டிபிகேட் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி அவங்க மட்டும்தான். இன்னைக்கு கூட அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில 3 மணிக்கு எழுந்து அந்த வலைகளை பின்னி, அதுக்கப்புறமா விடியற் காலை, அதாவது சூரிய உதயம் ஆகும் பொழுது கடலுக்குள் சென்று, மதியானம் எங்கேயாவது ஆழ்கடலுக்கு போயிட்டு அங்க வலையை போட்டு அந்த வலையில விரித்து அந்த மீன்கள் சிக்கியவனே, அதுக்கப்புறமா அதை அந்த மீன்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி கரைக்கு இரவு நேரத்தில் திரும்புறாங்க. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை.
இப்படி வந்து ஒரு லேடி வந்து இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பெண் குழந்தைகள், எவ்வளோ பெரிய விஷயம். 4 பெண் குழந்தைகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்குமே மிகச்சிறந்த உடல்ல மட்டும் கிடையாது, மனதிலும் மிகச்சிறந்த உரம் இருக்கிறது. பெண்கள் வந்து மென்மையானவர்கள், அப்புறம் வந்து இனிமையானவர்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் வலிமையானவர்கள். உடல் அளவில விட அவங்க உள்ளத்தளவுல ரொம்ப வலிமையானவர்கள். அதாலதான் வந்து பெண்களை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா செய்யவே முடியாத விஷயத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா பெண்கள் வந்து செஞ்சிருவாங்க. அப்படியாப்பட்ட பெண்களை நம்ம வந்து போற்றணும், வணங்கணும். அவர்களுக்கு இந்த நாள் மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை, அங்கீகாரத்தை ஆண்களாகிய நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லோருமே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரையுமே தெய்வங்களாக மதிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.